India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என் பேரு குட்டி பிரசாத். எனக்கு 28 வயசு ஆகுதுங்க. ஏய், உங்க அப்பா வீட்டு ரோடா இது? சாரிண்ணே. சரி, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு? அம்மா சொல்லுப்பா. அந்த தரகர் ஒரு சம்பந்தம் கொண்டு வந்தாரு அருணாக்காக. என்னாச்சது? டேய், அதுக்கு இப்ப இவன் கல்யாணம் வேண்டாங்கறான்டா. அண்ணா, உங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இங்க பாருங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. முக்கியமா நீதான். இந்தடா இன்னொரு சப்பாத்தி வெச்சுக்கோ. போதுமா சாப்பிடுப்பா. வேணாமா, தூக்கம் வரும், நிறைய படிக்கணும்மா நானு. ரொம்ப நல்லா இருக்குமா இது? என்கிட்டயும் கொஞ்சம் கேளுமா, நானும் வயித்துல தான் பிறந்தேன். இந்தா நீ 2 எடுத்துக்க. அம்மா, எனக்கு 4 மணி காஃபி வேணும், மறந்துடாதீங்க. சரிப்பா. அப்புறம் அண்ணா, என்னடா யூபிஎஸ்சிக்கு எப்படி தயாராயிட்டு இருக்க? பரவாயில்லையே, அண்ணன் படிப்பை பத்தி தம்பி அக்கறையா விசாரிக்கிறாரு. என்ன வேணும்னு சொல்றா? அது சொல்றா. ஒரு 1000 ரூபாய் வேணும். ஸ்ரீகாந்த், நேத்தாண்டா 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள வந்து இன்னொரு 1000 ரூபாய் கேக்குற. அப்படி என்னதான் செலவு பண்ற நீ? ஏண்டா மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்லையா உனக்கு? உன்னால பணம் கொடுக்க முடிச்சா குடு, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் பழியெல்லாம் போடல, நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பணத்தை வாங்கி போதை மாத்திரை வாங்கிறல்ல, ரோஷம் உள்ளவனா? நீயே 4 காசு வெளியில போய் சம்பாரிச்சுக்கோ, அதுல செலவு பண்ணிக்கோ. இத பாருண்ணா, அரசாங்க சம்பளம் வாங்குறதுனால என்கிட்ட திமிரெல்லாம் காட்டாத. 2 நிமிஷம் எல்லா காசையும் வட்டியும் முதலமா பைசல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், நான் சொல்றத கேளு நீ. ஆனா என்னடா பேசுற நீ? தள்ளு. இன்னொரு வார்த்தை அருணை எதிர்த்து பேசுன, வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன். எங்க வளர்ந்த பையன்? என்ன வளர்ந்த பையனுக்கிட்டு? வளர்ந்த பையனா உழைப்பான், வேலைக்கு போவான், 4 காசு சம்பாதிப்பான். இவன் லாய்க்கு இல்லாதவன், படிப்புல வெறும் 0, வேலை வெட்டிக்கு போறதில்ல. எப்ப பார்த்தாலும் அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியது, அதுக்கு மேல அதிக பிரச்சனைத்தனமா பேச வேண்டியது. கையெடுங்க, நீங்க முதல்ல அமைதியா இருங்கப்பா. என்னதான் இருந்தாலும் சின்ன பையன்பா, புரிஞ்சுப்பா. என்னடா முதல்ல கையெடுனா. எங்கடா போற? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்காக ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி. ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான், நீங்க வீடியோ எடுங்க. போதும் போதும் போதும், கொடுங்க கொடுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க. அது எனக்கு தெரியுமே, காமிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கையை முதல்ல விடுங்க. என்ன பொறுக்கித்தனம் இது? தனியா ஒரு பொண்ணை பார்த்துட்டு கையை பிடிச்சிருவீங்களா? நான் கையை பிடிச்சேனா? நான் எப்ப பிடிச்சேன்? தனியா ஒரு பொண்ணை பார்த்தா வம்பு இழுப்பியா? இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் அந்த மாதிரி. அது சரி, நீங்க எல்லாம் இவன் பண்ணதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அடிங்க, பொண்ணு கிட்ட வம்பு பண்றியா? இங்க வா, இங்க வா. வம்பு உன்னெல்லாம் நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எங்க அம்மா மேல சத்தியமா எதுவும் பண்ணல. ஏன் தங்கச்சி ரொம்ப அழுத்தமான ஆளா இருப்பான் போல இருக்க. அம்மா மேல பொய் சத்தியம் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க, டவுசர் கட்டினா தான் சரியா வருவான். அண்ணா பொறுங்கண்ணா, நான் சொல்றத கேளுங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சுண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நான் கேட்கறேன். சரியா பண்ணீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஒன்று பண்ணு. பர்ஸ் எடு, அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஓகே, நேராக காலில் போய் விழுந்துரு. வா. அக்கா, என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. சரி, கிளம்பு கிளம்பு. என்ன ஆல்டா நீ ஸ்ரீகாந்த்? என்னெல்லாம் ஐடியா போடுற நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு?
இந்த மூளைய வேற ஏதாவது வேலையில போட்டேன்னு வச்சுக்கோ, நீ வேற லெவல்ல போய் சேர்ந்துருவ. அம்மாடி மகாராணி, என் வாழ்க்கைக்குள்ள ஒரு வாட்டி வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் பாரு நான் எந்த லெவலுக்கு போறேன்னு. அப்படியா? ஓ, அப்ப எப்ப நான் உன் வாழ்க்கைக்குள்ள முழுசா வர முடியும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே? அத பத்தி சொல்லு. கல்யாண பேச்ச வீட்ல எடுத்தியா என்ன? என்னத்த பேசுறது? எங்க அப்பா என் பேச்சே கேட்க மாட்டாரு. அப்புறம் என் அண்ணன் சொல்லவே தேவையில்ல, அவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் நடக்காத வரைக்கும் நமக்கு கல்யாணம் முடிகிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று அவரோட யூபிஎஸ்சி கிளியர் ஆகல. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்றதுக்குள்ள அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இது என்ன பேச்சு? அப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைனா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ப்ளீஸ் நீ ஒரு வாட்டி போய் பேசி பாரு. ராணி, எங்க வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி உனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது. அது என்னமோ உண்மைதான். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. சரி, அப்ப சீக்கிரமா வா. மருந்து வேணும்னா பணம்? அப்போ பழைய பாக்கி 1000 ரூபாய், அதையும் இப்போ முடிச்சிரு. அதான் இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல. அதெல்லாம் முடியாது, கணக்கு தான். போதுமா? இந்த புடி. தண்ணி கூட. இந்த புடி. எங்க போன நீ? எவ்வளவு நேரமா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னால என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன். யார் ஃப்ரெண்டு? ஸ்ரீகாந்த், நீ மறுபடியும் போதை மாத்திரை போடுறியா? அட ஏன் இப்படி காண்டு ஏத்துற? வா போலாம், வா சீக்கிரம். இங்க பாரு ஸ்ரீகாந்த், நீ இந்த போதை மாத்திரை பழக்கத்தை விடலன்னா என்னால உன் கூட இருக்கவே முடியாது. நம்ம மீட் பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓவர். மிரட்டுறியா என்ன? உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிருச்சா? ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படியே ஏங்குறேன் பாரு. ரொம்ப ஓவரா பேசிட்டு வச்சுக்க, ஒரு செவுல விட்டா மண்டலம் அப்படியே தெரிச்சு போயிடும். ராணே, ராணே, என்ன பண்ற? ஒன்னால சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா கோவப்பட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ரிட்டையர்ட் ஆயிட்டாரா அவரு, வயசாயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சாரி. ஏன்னா அதான் சாரி கேட்குறேன்ல. நீ சொந்த காலில் நிற்கணுன்றது தான் இங்கே எல்லாரோடைய விருப்பம்டா. ஏதாவது பண்ணு. அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். என் தலையெழுத்து எதுவும் நடக்க மாட்டேங்குது. இல்ல லைஃப்ல பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா நாங்க எல்லாம் உன் கூட துணையா இருக்கோமே. சரி, நான் தூங்க போறேன். அண்ணா சாரி, கோவத்தில் நான் ஏதோ ரொம்ப அதிகமாகவே பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன பேசுற நீ? என்னாச்சு? ஹாடா வந்துட்டீங்களா? நீங்க மட்டும் வரலன்னா ஏன் நிலைமை என்ன ஆகும்? நான் கொண்டு வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? டென்ஷன் ஆகாத, சாப்பிட்டு ஜாலியா இரு. என்னண்ணா இது? சரி சரி, ஃப்ரீயா மருந்து கொண்டு வந்து கொடுக்குற இவளுக்கு உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் பணம் கிடைக்குது? அனுபவிங்கன்னா அனுபவிங்க, நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிங்க. போடா, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிட்டு வரேன். உன்னோட இந்த நன்றி கடனை நான் எப்படி தீக்கிறது? உனக்காக நான் எதுவும் பண்ண தயாரா இருக்கேன். எது வேணாலும் பண்ணுவேன்.
குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் தான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். கிச்சன்ல இருக்கு, எனக்காக வருமா மில்க் கொண்டு வந்துரு. பரவாயில்லையே, என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். டேய் டேய் டேய், கை தொலிக்குதுடா டேய். ஒரு அண்ணனா இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு. சாப்பிடலாம். அண்ணா என்னாச்சு உனக்கு? தண்ணி குடி. அண்ணா தண்ணி. அண்ணா டாக்டர் சார், என் மகன் எப்படி இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? ஆக்சுவலா அவர் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு அவருக்கு. இப்ப கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் அவனை பாத்துக்கிறதுக்கு நீ இங்கே இருந்துற. ஐயோ அம்மா அப்பா, 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் அண்ணா கூட இருந்து அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ சொன்னா சரிதான். ஆனா இதை பாரு, ஏதாவது எமர்ஜென்சினா உடனடியா கால் பண்ணு. சரிப்பா. சரி வா. சூப்பர்ண்ணா, பாராட்டியே ஆகணும். என்ன ஒரு பக்கா பிளானு. அதெல்லாம் விடு, நம்ம நர்ஸ் எங்க? உங்க விஸ்வாமித்திரர் அண்ணனுக்கான மேனகா இதோ வந்துகிட்டே இருக்கா. உன்னோட இந்த நன்றி கடனை நான் எப்படி தீக்கிறது? நீ என் அருண் அண்ணனோட மரியாதையை கெடுக்கணும். என்ன? ஆமா, அது அருண் அண்ணனுக்கு பொம்பளை சுகம் கிடைக்காத வரைக்கும் கல்யாணத்துக்காக தவிக்கவே மாட்டாரு. அவர் அப்படி பண்ணாத வரைக்கும் ஏ ரூட் கிளியர் ஆகாதுல்ல. நீ அப்படியே சினிமாவில் ஒரு நர்ஸ் மாதிரியே இருக்க. உள்ள ரூம்ல அண்ணன் இருக்கிறாரு. இப்ப நீ அண்ணனோட ஆண்மையை எழுப்பணும். சிஸ்டர், நீங்க வந்தது ரொம்ப நல்லா தான் போச்சு. இப்போ ட்ரிப்ஸ் காலி ஆயிடுச்சு, மாத்திடுறீங்களா? இப்போ ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஒரு வாலிப பொண்ணு உன்னோட கைய தன் கைக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கான்னா உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கான்னு அர்த்தம். அவளை போய் நீ சிஸ்டர்னு கூப்பிடுற? நகருங்க, கையிடுங்க. நான் கண்ணியமானவன், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. சிஸ்டர், நீங்க போயிடுங்க, என்ன விடுங்க, விடுங்க, தள்ளுங்க. நான் சொல்றத கேளு, வெக்கம் இல்ல படாத. நானே விருப்பப்பட்டு தானே வரேன். கதவை தொற. என்ன ஆம்பளை நீ? இப்படி எப்படி வாழற? கதவை தொற. நாயோட வாலை மாச கணக்குல பைப்ல சுருட்டி வச்சாலும் எப்ப பைப்ல இருந்து எடுத்தாலும் வால் சுருண்டிதான் இருக்கும். என்ன நடந்துச்சு? பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் உன் அண்ணன். முதல் தடவையா ஒரு ஆம்பளை இந்த விஷயத்துக்கு பயப்படுறத இப்பதான் பாக்குறேன். அவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். எங்க போற? என்ன ஸ்ரீகாந்த் அண்ணா, இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? டேய் நிரஞ்சன், எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு என்னவோ நீ வாழ்க்கை பூரா இப்படிதான் கன்னி பையனாவே இருக்க போறேன்னு தோணுது. என்னாலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடிஞ்ச வரை என்ன மறக்க பாரு. நம்மளோட பயணம் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சூப்பர்க்கா, அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி வந்திருக்கு வீடியோ? ராணி, உன்கிட்ட நான் பேசணும். ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. அக்கா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய் போதல, நிறுத்துங்க. வைத்தியமாடா உங்களுக்கு. நாள் பூரா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னையந்தா நாள் பூரா தேவையில்லாத வீடியோலாம் பண்ற. இப்ப பண்ணா என்னவா? சோஷியல் மீடியாக்காக பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் மீடியா வீடியோ பார்த்து உலகமே சிரிக்குது. நான் உன்கிட்ட பேசணும், புரியுதா? உனக்கு புரியுதா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு? யாருக்காகவாவது வெயிட் பண்ணணும்னா எப்படின்னு?
ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போன போதை போடுறதுக்காக. அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து சண்டை போட்ட நீ. உனக்கு எப்பவும் நான் கீழேயே இருக்கணும். நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத. அப்புறம் இந்த போதை போடுற பழக்கம், அது என்னோட காசு. உன்கிட்ட எல்லாம் நான் காசு கேட்கல, புரியுதா? 100-200க்குலாம் நீ உங்க அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு. உன்னோட நான் எவ்வளவோ பரவாயில்ல. குறைஞ்சது 10 to 15,000 அந்த சோஷியல் மீடியால சம்பாதிக்கிறேன். இப்படி ஒரு கேடு கெட்ட கூட எல்லாம் எனக்கு உறவு தேவையே இல்ல. எங்க வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், கொன்னே போட்டுருவேன். தள்ளுற அண்ணா, அம்மா, அம்மா, எங்கடா போன? எப்ப வர எப்ப போற ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரி விடு, இந்த ஸ்வீட் எடுத்துக்க. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? அட, நம்ம அருண் இருக்கான்ல, அவனோட யூபிஎஸ்சி ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு. உன்னோட அண்ணா அதுல பாஸ் ஆயிட்டான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்போ அதை விட பெரிய சந்தோஷமான செய்தி என்கிட்ட இருக்கு. அருணுக்கு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். அவனுக்கு பொண்ணையும் பிடிச்சி போச்சு. அதனால நான் உங்ககிட்ட சம்மதத்தையும் தெரிவிச்சிட்டேன். இது அதை விட சந்தோஷமான செய்தியாவில் இருக்கு. ஏய், இது எங்களுக்கா இல்ல உனக்காடா? அங்க பாருங்களேன், வெக்கத்துல முகமே சிவக்குது அவனுக்கு. இனிமே இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதாமா? அது சரி, அந்த பொண்ணு யாரு? அந்த போஸ்ட் ஆபீஸ்காரர் குப்தாஜி இருக்காருல்ல, அவங்க கிட்ட இருந்தும் சம்பந்தம் வந்தது. பொண்ணு அழகா இருக்கா. அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். குப்தானா? எந்த குப்தா? முதல்ல கல்யாணம்னாலே இவன் விலைக்கு ஓடிட்டு இருந்தா இவன். ஆனா எப்போ அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தானோ அப்பையில இருந்து உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். நீயே பாரா உன் வருங்கால அண்ணியோட போட்டோவை. என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நிரஞ்சனோட கேரேஜுக்கு வா சீக்கிரம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிரஞ்சன் தானே வந்தால? வரல. உனக்கு என்ன ஆச்சு? நான் கேள்விப்பட்டது உண்மையா? அருண் அண்ணனுக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். நாங்க தான் முதல்ல கேட்டோம். அவங்களும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ராணி, இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். உன் மூளை வேலை செய்யலையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ தானே என்கிட்ட அன்னைக்கு சொன்ன உன் வீட்டு மருமகளாகிறதுக்கு தகுதி இல்லைன்னு. அண்ணனும் உன் குடும்பமும் என்ன மருமகளாகிறதுக்கு தயாரா இருக்காங்க. ராணி, இது பாரு, நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், புரியுதா? என்ன பழி வாங்குறதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் ஒன்னும் விளையாட்டுக்காக இதை பண்ணல ஸ்ரீகாந்த். நான் சீரியஸா சொல்றேன். உங்க அண்ணன் கிட்ட கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாமையும் அவர் கிளியர் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் மெயின் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிடுவாரு. என்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். மரியாதையா பேசிட்டு இருக்கேன்னா இந்த விளையாட்டுல ஏன் கிட்ட வச்சுக்காத. இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. வருத்தப்படுவ நீ. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சரிதான். உனக்கு என்ன தோணுது? நான் என் அண்ணன் கிட்ட நம்மளோட காதல் குத்த சொன்னேன்னு வச்சுக்க, இப்படி முறிஞ்சிடும் சம்பந்தம். ஐயோ, நான் பயந்துட்டேன். போய் சொல்ல உங்க அண்ணன் கிட்ட. என்ன ஸ்ரீகாந்த், என்ன இப்படி மாட்டிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேனே, என்னால ஒன்றும் பண்ண முடியாது சார். இல்ல சாரி, மன்னிச்சிருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டெண்டர் அமௌண்ட் சரியா இருந்தா உங்களுக்கே கிடைக்கும், இல்லைன்னா விட்டுருங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க சார். அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதரான்னு சொல்லியிருக்கேன்ல. அண்ணா, அந்த ஃபோனை வச்சுட்டு முதல்ல ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்காதீங்க. இந்தாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? என்னடா பேசுற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசுகிறேன். சரி, நான் ஏன் இப்படி பண்ணணும்?
ஏன்னா எனக்கும் ராணிக்கும் ஒரு அஃபேர் இருந்தது. ரொம்ப நாளா நான் கூட என்ஜாய். சத்தம் போடாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, ஒரு வார்த்தை கூட. அட எனக்கு வருங்கால அண்ணியா வரப்போறவளை பத்தி நீ இப்ப தப்பா பேசிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். ராணி என்கிட்ட என்ன சொன்னாலோ அப்படியே நடக்குதுடா. இப்போ என்ன சொன்னா ராணி உங்ககிட்ட? அவ முதல்லயே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. உனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு அஃபர் இருக்குன்னு நீ காலேஜ் படிக்கும் போதே எல்லாத்தையும் பரப்பணும்னு எல்லாம் சொல்லிட்டா. ஐயோ அண்ணா, அவ போய் சொல்லிட்டு இருக்கா. என்ன நீங்க நம்புங்க. நானும் பேசி முடிக்கவே இல்லையே. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உன்னோட ப்ரொபோசலை ராணி மறுத்ததுக்காகத்தான் நீ இவ்வளவு கேவலமான இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிருக்க. அதான உண்மை? தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கா. நீ தான் இப்ப குழப்பிக்கிட்டு இருக்க. வாய மூடு. உனக்கு வரப்போற அண்ணியை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங்டா இது. ராணியை பத்தி நீ ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசன இல்ல யோசிச்சனா கூட என்னை விட கெட்டவன் அப்புறம் யாரும் இருக்க மாட்டான். நிரஞ்சன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணா இப்போ என்னன்னா, பழிக்கு பழி வாங்குறதா நினச்சி இங்கே வந்து நிற்கிற. இனியும் எதுவும் பண்ணலனா ராணி உனக்கே அண்ணியா வந்து நிற்பா. ஒன்று பண்ணலாம். நீ ராணி கிட்ட பேசு. நான் பேசவா? பேசு. இப்பவே பேசிடுறேன். ஹலோ ராணி. ஸ்பீக்கர்ல போடு. நிரஞ்சன் சொல்லு. ராணி, நீ இப்படி பண்றதெல்லாம் சரி கிடையாதுன்னு தோணுது. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கனா? வேற என்ன, அருண் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது. நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஏன்பா இப்படி பேசுற நீ? நான் உனக்கும் தானே ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அன்னைக்கு எங்க போச்சு? ஸ்ரீகாந்த் எங்கிட்ட பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்றபோது அப்ப நீ எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணலையே. அட உனக்கு தான் தெரியுமேப்பா ஸ்ரீகாந்த் அண்ணன் எவ்வளவு கோவப்படுற ஆளுன்னு. அவர் கோவமா இருந்தாருன்னா கொஞ்சம் கூட என் பேச்சு கூட கேட்க மாட்டாரு. இத எல்லாத்தையும் நீ ஸ்ரீகாந்த் கிட்ட போய் பேசு. அவனை கோவத்தை குறைக்க சொல்லு. உனக்கு என்ன தோணுது? நான் சொல்லாமல இருந்திருப்பேன். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாரு. ராணி, இப்ப முதல்ல உன்னோட கோவத்தை விடு. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடு. ஏதோ கோவத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த கல்யாணம் சடங்கு சம்பிரதாயம் சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே உண்மை புரியும். இங்க பாரு நிரஞ்சன், இந்த விஷயத்துல எங்க அப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப நோன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். இனிமே எனக்கு கால் பண்ணாத. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு வழியா நம்ம வீட்டுல மருமக காலடி எடுத்து வச்சுட்டா. டேய், நீ என்னடா அங்க விருந்தாளி மாதிரி நின்னுட்டு இருக்க? வா இங்க வந்து நில்லு. இப்ப சந்தோஷம் தானே? அம்மா. என்னப்பா? இப்ப சார்கம் ஒரு பொண்ணை பாத்துருங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமேடா. உன்னோட புது அண்ணி இருக்கால, நீயும் இந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கான். அதனால உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து பேக் பண்ணிட்டியா? கிளம்பு. Thank you so much. ஐயோ அருண், ஏய் என்ன பண்ணிருக்க நீ? நான் கண்ணை திறக்கும் போதெல்லாம் உன்னைதான் பாக்குறேன். நான் கண்ணை மூடும் போது உன்னைதான் பாக்குறேன். என் கண்கள் என் கண்மணியை தேடுது. என் கண்மணியை தான் தேடுது. ஐ லவ் யூ சோ மச் கண்மணி. ஏய் சூப்பர்ரா, வீடியோ பாருடா. டேய் பாரு. அக்கா அக்கா, இவன் பண்ணிருக்க வீடியோ பாருங்களேன். பாருங்க. வாங்க, உங்களுக்கு லவ் ட்ரையாங்கிள் வீடியோ பண்ணலாம். லவ் ட்ரையாங்கிளான நிலைமை எனக்கும் வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏதோ கோவத்துல எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்ப சம்மந்தம் உறுதியாயிடுச்சு. நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்னு தோணுது.
அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஸ்ரீகாந்தை பழி வாங்குறதுக்காக அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது தப்பு தானக்கா? அக்கா வேற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் அருண் கிட்ட உண்மையை சொல்ல போறேன். இது எல்லாமே தப்பான திசையில போயிட்டு இருக்கு. கடைசி பக்கத்துல கழுத்து வாங்கணுமா? சரி சரி நான் கிளம்புறேன். அண்ணா ஏய் நான் ஆஃபீஸ் போகிறேன், டைம் ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணா உங்க சைன் வேணும். எதுக்கு? அண்ணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், அதுக்கு உங்களோட சைன் வேணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கியா? நல்லா இருக்கு, இந்தாங்க இந்த இடத்துல சைன் போடுங்க. குட் குட். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க ப்ளீஸ். கம்ஃபர்டபுள்? யா சீக்கிரம் வந்துட்டீங்களா நீங்க? ஆமாம் நான் 2 மணிக்கே ஐ மீன் ஆமாம் நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன், அதான் சொல்ல வந்தேன். உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லையா? தேங்க்யூ. அப்புறம் நான் உங்களுக்காக ஒரு புது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் முதல் முறையாக ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்குறேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் நெயில் பாலிஷ் எல்லா கலரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருங்க. இல்லை இது நல்ல கிஃப்ட் தான், ஆனால் அது எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க. முதல்ல நீங்கள் இதில் கலரை சூஸ் பண்ணுங்களேன். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களே பாருங்களேன், இது அண்ட் இதுவும் நல்லா இருக்கும், உங்க ஸ்கின்னுக்கும் மேட்சிங்கா இருக்கும். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இதுல எதெல்லாம் பிடிச்சிருக்கு? கோல்டன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரே சாய்ஸா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது ஒன் மினிட், ஃபோன் வருது, பேசிடுறேனே. என்ன ரிசல்ட் வந்துருச்சுல? ஆனா நீங்க அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க. என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம்ல நான் செலக்ஷன் ஆகல. இங்க பாருங்க, நீங்க இதுக்கு வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணட்டுமா? நான் கிளம்புறேன். அருண் அருண் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அருண், கிளட்ச் பிளேட் சுத்தமா போயிருச்சு உங்க வண்டியில. எவ்வளவு ஆகும் மாத்துறதுக்கு? எப்படியும் குறைஞ்சது 4000 ரூபாய் ஆயிரும். 4000? அப்புறம் என்ன பிரேக் கூட சரியா? கொஞ்சம் அமைதியா இரு. மா இங்க பாருப்பா, நான் சுரேந்தர் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் வீட்டுக்கு போ, நீ இப்போ உடனே கிளம்பு. அதெல்லாம் சரி, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உன்னோட அண்ணன் இருக்கானே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் வீட்டுல போய் அருண் அண்ணாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிப்பா. சொல்லு. அண்ணா, நிரஞ்சனோட கேரேஜ்ல பைக்கை ரிப்பேர் கொடுத்துருக்கேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, ஒன்னா வீட்டுக்கு போயிடுவோம். சரி, அங்கே இரு. ஸ்ரீகாந்த், ஹலோ. அருண், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஓகே, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். ஸ்ரீகாந்த், டேய் எங்கடா போன நீ?
ஏடா காது கேட்கலையா? வெளில நின்று அவ்வளோ கத்துறேன். டேய் ஸ்ரீகாந்த், வா போலாம். இல்ல வரல. அப்படின்னா அப்படின்னா நிரஞ்சன் இவர் அப்படியே ரொம்ப நேர்மையான ஆள் மாதிரி இந்த உலகத்திலேயே அப்படியே கண்ணியமா இருப்பாரு. ஆனா தன்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. போதை மாத்திரை எடுத்துக்கிட்டியா? என்ன காரியம் பண்றா நீ? யாரா ட்ரக்ஸ் கொடுத்தது இவனுக்கு? போதை போட்டிருக்க. சரி வீட்டுக்கு வா, வா வீட்டுக்கு. என்னால வீட்டுக்கு வர முடியாது. எனக்கு என்ன பக்கம் உன் மேல இருக்கு சொல்லு. அதாவது நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி போட்டு வதைக்கிற சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்லடா. நான் கல்யாணம் பண்ண போறதா இல்ல. ராணிய மட்டும் இல்ல, யாரையுமே கல்யாணம் பண்ண போறது இல்ல. ஓ, அப்ப அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலாம், தம்பிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. உனக்கு அதானே வேணும்? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரலடா. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா, கொஞ்சம் பொறுமையா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோடா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இல்ல நான் வர மாட்டேன். வரமாட்டியா? வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றியா? அப்ப இங்கே செத்து தொலை. சாக போறது நீதான். என்னடா சொன்ன? என்ன கொல்லுவியா? கூட பிறந்த அண்ணனே கொல்லுவியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? பெரிய இவ மாதிரி பேசுறான். என்ன பார்த்துட்டு நிக்கிற? கார் எடு, சீக்கிரம் போ. போடா சொல்றல, போ. உள்ள படுக்க வை. நீ ஒண்ணு பண்ணு, நீ கார் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டே இரு. நான் அருணோட பைக் எடுத்துட்டு வரேன். யாராவது பாத்துட்டாங்கன்னா? அட போடா, யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் சொல்றதை மட்டும் செய். நீ கார் எடுத்துட்டு முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். என் பேரு குட்டி பிரசாத். எனக்கு 28 வயசு ஆகுதுங்க. ஏய், இது என்ன அப்பா வீட்டுடா? தள்ளுடா, வலி விடுங்கடா. சாரிண்ணே. என்ன விட்டு போயிட்டியேடா. அருண், அருண். ஸ்ரீகாந்த்,
இதெல்லாம் எப்படி நடந்தது சொல்லு, இதெல்லாம் எப்படி நடந்தது? அருண் உன்ன பக்கத்தானே வந்தாரு, பேசு, ஏன் எதுவும் பேச மாட்டற? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகாதனால ரொம்ப டென்ஷன்ல இருந்தார் அவரு. அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். அப்படிலாம் நடந்திருக்காது, அப்படிலாம் நடந்திருக்காது. தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க. ஆண்டவனோட முடிவை நம்மளால மாற்ற முடியாதுல்ல. இப்படி சாப்பிடாம உட்காந்துருந்தீங்கன்னா உங்க ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும். வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. வணக்கம் சார். சார், என் பேர் அகில் சிங். நான் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர் தானே ஸ்ரீகாந்த் பாஸ்வானி? ஆமாம், நான் தான். நீங்கள் உட்காருங்க. சார், உங்கள் அண்ணன் விபத்து காப்பீடு போட்டிருந்தாரு. இன்சூரன்ஸ் போட்டு காப்பீடா? எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு? சார், 50 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு. அவர் நாமினியாக உங்களை தான் போட்டிருக்காரு. அதனால பணம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே 50 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு போட்டிருக்கிறத பத்தி. அப்பா, மனுஷங்க பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ் போடுவாங்க. அப்படிதான் அண்ணனும் ஏதோ நினைச்சும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. சார், நீங்கள் இந்த பேப்பர்ஸை சைன் பண்ணிவிடுங்க. இதில் போலீஸ் எஃப்ஐஆரும் ஆக்சிடென்ட்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்குது. 1 மாசத்துல உங்களுக்கான செக் கிடைச்சிரும். ஐயோ அண்ணா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்க சைன் வேணும். கேரண்டியா? குட் குட். குட். அண்ணா, உங்க காப்பீடு எனக்கு 50 லட்ச ரூபா கொடுக்க போகுது. அக்கா, அக்கா, நீங்க இப்படி டல்லா இருக்கிறது எனக்கு பார்க்க பிடிக்கலக்கா. இந்த விஷயம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போறதே நிறுத்திட்டீங்க. அக்கா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, இதெல்லாம் விட்டுருங்கக்கா. அக்கா, அக்கா, சட்டு, அக்கா, 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 பாரு, அன்னைக்கு ரோட்ல வீடியோ பண்ணல, அதுக்கு 1 lakh வியூஸ் வந்திருக்கு. அக்கா, நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. பாரு. சுமாரா? நீ சும்மா இரு. அக்கா, சும்மாரா? அக்கா, நீங்களே பாருங்களேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பார்க்கலாம். பாருங்க. என் பேரு குட்டி பிரசாத். எனக்கு 28 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் இதென்ன உங்க அப்பா வீட்டுலடா? தம்பி, உன்னோட வீடியோல பின்னாடி நிக்கிற காரோட டிக்கில யாரோட கை விரலோ தெரியுது. அன்னைக்கு அருண் இந்த நெயில் பாலிஷ் தான் போட்டிருந்தாரு. நீங்களே சொல்லுங்க, இதுல எது நல்லா இருக்கு? கோல்டன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம 2 பேர் டேஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த கார்ல அருண் இருந்திருக்காரா? அவரை மர்டர் பண்ணிருக்காங்களா? அக்கா, வண்டி நம்பரும் தெரியுது பாருங்க. ஆமா, சீக்கிரம் வண்டி நம்பரை நோட். சொல்றா, உள்ள போனா லைஃப் ஃபுல்லா உள்ளதா இருப்ப. சொல்லு, ஏன்டா கொன்ன அருணை? சொல்றா, 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 சொல்லு, சொல்லு. ஆமா சார், அது அருணனோட விரல் தான். ஆனா நான் வந்து அவரை கொல்லல. ஸ்ரீகாந்த் தான் அருணனை கொன்னா. நான் கூட நின்ன, அவ்வளவுதான். இதே கேரேஜ்ல கைத்தால அருணன் கழுத்தை நெரிச்சு கொன்னா. எடுத்துட்டு போக இவனை. என்னது? இந்த புறம்போக்கு தான் உங்க பெரிய பையனை கொலை பண்ணிருக்கான். அது ஆக்சிடென்ட்னு கதையை கட்டிட்டான். ஏண்டா, போலீஸ பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது அவனுக்கு. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அம்மா, இங்க போய் சொல்றாங்கம்மா. ஆமா ஆமா, அதான் உண்மை. இதுதான் உண்மை, 100% உண்மை. இனிமே தப்பிக்க முடியாது. நீ இவங்க கிட்ட உனக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. நான் கொலை பண்ணல அருணன், ஸ்ரீகாந்த் தான் கொலை பண்ணா. நான் கூட மட்டும் இருந்தேன். உன்னோட ஃப்ரெண்டை நாங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சுரா. எல்லாத்தையும் கக்கிட்டான். எல்லாத்தையும் ஒத்துக்கிறதுக்கு இப்போ உன்னுடைய டர்ன்ரா. சொல்றா. ஆமா,
நான் தான் அருணை கொன்னேன். அந்த இன்சூரன்ஸ் போட்டது நான் தான். ரொம்ப ஓவரா டென்ஷன் பண்ணிட்டு இருந்தார் அண்ணன். ரொம்ப ஒழுக்கமான மகன் அவரு. எனக்கு எப்ப பார்த்தாலும் திட்டுதான். ராணியை காதலிச்சது நான் தான். ஆனா அவரு கல்யாணம் பண்ணி பார்த்தாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபெயில் ஆனார் அவரு. அதுக்கு மேல வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னாரு. அப்ப நான் வாழ்க்கை பூரா கண்ணி பையனாவே இருக்கணுமா? அதான் அவரை கொன்னுட்டேன். இழுத்துட்டு போங்க இவனை இன்ஸ்பெக்டர் சார். கூட்டிட்டு போங்க. ஐயோ என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு துர்பாக்கியசாலியான பெத்தவங்க நாம. நம்ம 2 பிள்ளைங்களையும் இழந்து நிக்கிறோம் இப்போ.